பேசுறாங்க. அரங்கத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, சிரிக்க வச்சு குழந்தைங்க கூட அமைதியாயிட்டாங்க. ஏதோ நம்ம வீட்டை பத்தி சொல்றாங்க, நம்மளை பத்தி பேசுறாங்க அப்படின்ட்டு அந்த பையன் ரொம்ப நேரம் அவங்க நம்ம ஓரமா உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்ல பேச்சு. ஆனா ஒரு மேலாண்மை பத்தி சொன்னீங்க, ஆண்களோட மேலாண்மை, ஆண்களோட குணம், ஒரு பெரிய மனசு, அது மாதிரி சிறப்பை பற்றி சொன்னீங்க. குறிப்பு மனவலிமை. நீங்கள் சொன்ன அத்தனையிலையும் எதிர்க்க நின்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனவலிமை ஒரு பெண்ணுக்கு தான் தேவைப்போல அப்படி இருந்தது. ஆனால் ரொம்ப அழகாக உங்களோட வாதத்தை முன்னச்சு ஆண்கள் தான் மன வலிமை தேவை உள்ளோர் என்றதை முன்வைத்ததற்கு நன்றி கூறி அடுத்து சிறப்பான பேச்சு, அருமையான பேச்சு. கேட்டால் நாங்களாம் நல்லா பேச மாட்டோம், நாங்களாம் புதுசு பட்டிமன்றத்துக்கெல்லாம் சொல்லி இல்ல எது செஞ்சாலும் சொல்ல வெள்ளெல்லாம் அடிக்க மாட்டேன், பிடிக்கிடுவேன். 12 மணிக்கு எனக்கு ஸ்டேஜ் கொடுக்கணும், அப்பதான் கரெக்டா அங்கே நின்றுட்டு இருக்கேன். ஆனா போயிட்டே நான் 12 பார்த்துட்டு இருக்கிறேன் சொன்னமே அப்படின்னு. என்னன்னா என்னோட குழந்தைங்களுக்கு நான் அதான் சொல்லுவேன், ஒரு தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடி தயாராகணும். போய் வந்த பிறகு ஒரு ஃபெயில் ஆகிட்டா பாஸ் ஆகி போகிறோம், அவ்வளோதான். ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி பெரிய கவனம் இருக்கணும், ஒரு கட்டமைப்பு இருக்கணும், வரையறை இருக்கணும், தீர்க்கம் இருக்கணும், சிறப்பாக செய்யணும், ஆர்வம் இருக்கணும். அப்படி கட்டி போடலன்னா அப்படி கட்டி ஆயிருமா? அடுத்து யாரை கூப்பிடலாம்? பெண்களே நாங்கள் சரி, ஆண்களே நாங்கள் சரி. அடுத்து பெண்களே பேசணுமே. இரவு பகல் பாராது, இரவு பகல் பாராது பிறருக்கென விடுமுறை இன்றி எரியும் தெய்வ விளக்கு. பிறருக்கென எரியும் தெய்வ விளக்கு. துளி துளியாய் நம்பிக்கையை மனத்துள் விதைக்கும் ஆலமரம். மருத்துவர்கள் கொடுக்காத மருந்தை கருணையில் சேர்த்தூட்டும் பேரன்னை. யாருமில்லா காட்டிலும், யாருமே இல்லாத காட்டிலும் எல்லோருக்குமாக மணக்கும் தேவமலர் செவிலித்தாய் தமிழ் திரு மகாலட்சுமி அவர்களை பெண்களே அதிக மன உரிமை உள்ளவர்கள் என்று பேச நினைக்கிறேன்.